வணக்கம். நேர்மையான விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட சேனல். நிறைய சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்களுக்கு ஊக்கமளிக்கும். இன்று திருமா விசிக மற்றும் தாவேக இவர்கள் இணைந்தது என்றால் தேர்தலுக்கு இவருடன் கூட்டணி என்று திருமா நேற்று உளுந்தூர்பேட்டையில் நடந்த பிரம்மாண்டமான பேரணியில் கூறுகிறார். கட்டுக்கடங்காத கூட்டம், மூச்சு முட்டும் அளவிற்கு ஒரு மாபெரும் கூட்டம், பேரணி நடைபெற்றது. அதில் திருமா இவ்வாறு சொல்கிறார்: நாங்கள் விஜயுடன் தாவேகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம், இது தவிர்க்க முடியாது என்று சொல்கிறார். இதனுடைய பின்னணியை பற்றி அலச வேண்டும். அதாவது விஜய் தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே ஜனநாயக சக்திகளும் மதசார்பற்ற மக்களுக்கான சக்திகளும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று விஜய் விரும்புவதாக எல்லோரிடமும் அந்த விஷயம் பகிரப்பட்டது. அதை திருமாவும் பலருடன் கலந்து ஆலோசித்து நிறைய விவாதங்களுக்கு பின் திருமா அவருடைய கட்சியை இந்த கூட்டணியில் இணைத்தார். அது அமைச்சரவையில் ஒரு அமைச்சரும் அவருடைய கட்சியிலிருந்து வந்தார். ஆக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற அவருடைய முழக்கம் நிறைவேறியது. அதன் பிறகு அவர் ஒரு 3 மாதங்களாக தாவேக அரசின் செயல்பாட்டையும் விஜயின் ஒரு தலைமையின் ஒரு நிதர்சனமான ஒரு நோக்கத்தையும் தெளிவாக திருமா அறிந்திருக்கிறார். காரணம், திருமா ஒரு பழம்பெரும் ஒரு அறிவுள்ள அல்லது ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி. தமிழகத்தில் இன்று திருமாவை விட்டுட்டு அரசியல் செய்வது இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த அளவு அவர் கட்சியை வளர்த்துள்ளார். நேற்று வந்த கூட்டமே உளுந்தூர்பேட்டையில் அதற்கு சாட்சியாகும். ஆக விஜயினுடைய அந்த ஒரு நோக்கத்தை, அந்த ஒரு கொள்கை பிடிப்பை இவர் உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்ந்ததின் அடிப்படையாக இவ்வளவு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அவர் டிக்ளேர் செய்கிறார். அதாவது, நாங்கள் எப்பொழுதும் விஜயுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறோம் என்று. இது விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், விஜய் எல்லோரும் சொல்வது போல பாஜகவின் பி டீமோ அந்த மாதிரி கிடையாது. அவர் தமிழக மக்களின் நலனுக்காக ஒன்றிய அரசை ஒரு நல்ல முறையில் அவருடன் இணைந்து செயல்பட விரும்புகிறார். தமிழகத்தின் கொள்கைகள் அவருக்கு முரண்பட்டால் கண்டிப்பாக எதிர்ப்பார். நன்றி.